guys, welcome back to our GRM Kings. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோப்ளாக்ஸ் க்ரோவா கார்டன் தான். இப்போ க்ரோவா கார்டனில் புதுசாக வேலண்டைன்ஸ் அப்டேட் விட்ருக்காங்க, அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனை அப்டேட் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ப்ரீமிஸ்டிக் மாதிரி ஒரு எல்டர் ஸ்ட்ராபெரி சீடு வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து ஜெயிண்ட்டு பிளான்ட்ஸுன்னு ஒரு சீடு வாங்கியிருக்கோம், ஓகேவா. அதுக்கடுத்து இங்கே பெப்பர் சீடு, அதுக்கடுத்து இங்கே நிறையா சீடெலாம் வாங்கியிருக்கோம், சரியா. இப்போது நம்ம என்ன நடக்க போகுதுன்னு ஏதோ ஈவெண்ட்டு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டு எப்படி வரப்போகுது, அதில் என்ன இருக்குன்னுலாம் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல. காரணம் ஸ்கூல் கொஞ்சம் ஒரு நாள் லீவ் விட்டாங்களா, அதில் ரொம்ப ஹோம்ஒர்க்கு, அதுக்கு முன்னாடியும் ஹோம்ஒர்க்கு, கொஞ்சம் வீடியோ போடாத நிலமை ஆயிடுச்சு. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வந்துடும், நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதனால் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களை நம்பி தான் இருக்கேன். ஏதோ ஒரு நாள் 2 நாள் வீடியோ போடல, அதுக்கெல்லாம் இப்போ பண்ணி விட்றாதீங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரியா. சரி, ஏதோ ரெயின் ஈவெண்ட் வந்துருச்சு. ஹார்ட்ஸ் இதில் தான் நம்ம ஹார்ட்டாக ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, சரியா. அதை தான் நம்ம இப்போ எடுக்கணும், சரியா. நம்ம போய் பார்ப்போம். ஆனால் ஒன்று, இது எப்படின்னு இந்த ஈவெண்ட் எனக்கு அளவாக எப்படின்னு தெரியலை, பார்ப்போம். வானத்தில் ஹாட்டாக வருதுப்பா, ஹாட்டாக வந்து சொருகுது, ஹாட்டாக வந்து சொருகுது. ஆனால் ஓகே தான், சரி. நீங்கள் கேட்டிருப்பீங்களே எது கிலோ ஸ்ட்ராபெரி செடி, ப்ளூபெர்ரி செடின்னு, அதெல்லாம் இதுக்கு தான். ஏன்னா இப்போ வந்து இதே மாதிரி ஈவெண்ட் வந்துச்சுன்னா நிறையா செடி இருக்கிற இடத்துல தான் வந்து விழும். அதாவது நிறையா செடினா இப்போ நான் வச்சுருக்க மாதிரி அது கொத்தாக நிறையா இருக்கா, அதனால் பக்கத்தில் இருக்கிறது கூட மியூட்டேஷன் ஆகலாம். அதுக்கு தான் நான் வந்து இப்படி ஒன்றா வச்சுருக்கேன், சரியா. நான் முன்னாடியே இதுக்கு பிளான் பண்ணி தான் வச்சேன், இப்படி ஏதாச்சும் வரும் அப்படின்னு. நான் நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு, சரியா. நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சா. என்ன ஹாட்டாக வந்தால் பிரச்சனை இல்லை, அம்பு மாதிரி வந்து சதக்குன்னு சொருகுது, அதுதான் ஒரு மாதிரியே இருக்குது, பயமாக இருக்குது. சரி விடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நிறைய ஹார்ட் வேணும். ஃபஸ்ட்டு நம்ம போய் செக் பண்ணுவோம், சரியா, நல்லதா ஏதாச்சும் இருக்கான்னு. அதுக்கு முன்னாடி நம்ம இதை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சைடில் இருக்கிறத அழுத்தி பிடிச்சா போதும், அது வாட்டுக்கா தானாக கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும், பிரச்சனையே இல்லை. எனக்கு என்ன டவுட்டுனா, கொஞ்ச நாள் வீடியோ போடல, நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு தெரியல. நான் வந்து ஒரு 4 நாளோ 5 நாளோ வீடியோ போடலான்னு தான் நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கே ஒரு 4 வீடியோ போடலான் இருக்கேன், நம்ம வியூவர்ஸ்க்காக. வேறு வழி இல்லையே, அப்படி போட்டால் தான் நீங்களும் ஏதாச்சும் பண்ணுவீங்க, அதனால் போட்டுருதேன். அது முன்னாடி பேசிக்கிடுவோம். இவன் ஏதாச்சும் சொல்லுவாள், இவன் சொல்கிறதும் புரிஞ்சு தொலைய மாட்டேக்கி. ஏதோ ஷாப்பெலாம் காமிக்காங்க, நிறைய ஐட்டம் இருக்குது. ஆனால் ஹார்ட்ஸ் மட்டும் நிறையா இது இருக்குது, ஹார்ட்ஸ் மட்டும் நிறைய கேட்டிருக்காங்க. அது மட்டும் என்னன்னு தெரியலைங்க, நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது. நம்மளுக்கு இந்த ஹார்ட் மாதிரி ஒன்று இருக்குது, அதுதான் நிறையா வேணும். ஹார்ட்டு நிறையா வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது அந்த ஏரோ வந்து குத்துமா, அந்த பிளான்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தா அவங்க நம்மளுக்கு ஹார்ட்டு கொடுப்பாங்க, சரியா. அவங்க ஹார்ட்டு கொடுக்கட்டும், நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம். இப்போ வந்து இங்கே நிறையா இருக்குது, ஆனால் அதுக்கு வேண்டுற மாதிரி நம்மக்கிட்ட ஹார்ட்ஸ் இல்லை, அதனால் ஃப்ரீயாக விடுங்க, நம்ம வேறு எப்பயாச்சும் கூட எடுத்துக்கலாம், ஓகேவா. வேறு எப்போனாலும் எடுத்துக்கலாம், ஓகே. இப்போ
நம்ம வந்து இங்கே வந்து ஒரு செட் பண்ணியிருக்கோம். இந்த செடிக்கு கீழே பார்த்தா தெரியும் ஒரு பாண்ட் மாதிரி. அது வந்து செட் பண்ணியிருக்கோம். சரியா? அது நல்லாயிருக்கும் நம்புகிறேன். இங்கே பாருங்கள், பெருசாக கிளைண்ட்டு பீஸ் இருக்கா, அதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அதுலேயே மியூட்டேஷன் அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதுலேயே மியூட்டேஷன்னா செம்ம தான். நிறையா கொடுப்பாங்களா? ஒன்று தான் கொடுப்பாங்களோ? இது இல்லையா, நான் இன்னொன்று பார்த்தேனே, சரியாக எதுவும் தெரிய மாட்டேங்குங்க. 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் இருந்தால் பிரச்சனை இல்லை. எதுக்குடா 2 பேரை வச்சுருக்கீங்க? பைத்தியம் மாதிரி கடுப்பாக இருக்குது. ஸோ சரி விடுங்க, எல்லாம் ஒன்றும் அப்படி தான். நம்ம கொடுத்துருவோம். ஏதோ ஹார்ட்ஸு, எத்தனை ஹார்ட்ஸு? 1ன்னு தான் நினைக்கேன். ஒரு ஹார்ட்ஸை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. சரி விடுங்க. சரியா? நம்ம பேஸில் இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிங்க. நிறையா ஹார்ட்ஸ் இருக்குது பாருங்கள். மேக்ஸ் பேக்கா? நம்மளோட ஸ்டோரேஜே ஃபுல்லாகிடுச்சுடா. நம்ம பேக்கே ஃபுல்லாகிடுச்சு. அதெல்லாம் இல்லை, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல விடுங்க. நம்ம அதை செல் பண்ணியாச்சு. இப்போ பேசினா ஓகே தான். ஹாப்பி வேலண்டைன்னு சொல்கிறா. 3 ஹார்ட்ஸ் 3யா 12 ஏதோ ஒன்று. 24 ஹார்ட்ஸ் இருக்குது. 30 கிடச்சா போதும். இந்த சேர் மாதிரி ஒன்று இருக்கா, அது பெருசாக குட்டியான்னு தெரியல. அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வாங்க போகிறோம். சரியா? நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம் எது எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குமா? சரி, இப்போ வந்து நம்மக்கிட்ட தேவையான அளவு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணனா, ஐயோ என்ன பண்ண, இப்போ வந்து நம்ம கார்டனுக்கு போவோம். கார்டனுக்கு போய் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுவோம். நல்லதாக கிடைக்கும் நம்புகிறேன். ஓகேவா? வாங்கியாச்சு. நம்மக்குள்ளதை வாங்கிட்டோம். ஃபைனலி வாங்கிட்டோம். என்ன இல்லை குட்டியாக இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்கே. இது என்ட்ரன்ஸில் நல்லா பெருசாக இருக்குன்னு நினச்சேன். இல்லை குட்டியாக இருக்குது. என்ட்ரன்ஸ்லலாம் வைக்க முடியாது, வேறு எங்கேயாச்சும் தான் போய் வைக்கணும். வேறு வழி இல்லையே. சரியா? அதனால் வேறு எங்கேயாச்சும் தூக்கிட்டு போய் வைப்போம். இதுவும் நல்லா இல்லை, எங்கே வச்சனாலும் நல்லா இல்லை. நல்லதாக இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல வைக்கணும், அவ்வளோதான். எங்கே வைக்கலாம்? ஐ திங்க் இந்த சைடு வைக்கலான்னு நினைக்கேன். இது சும்மா தானே இருக்குது, அதனால் நம்ம சும்மாவே வைப்போம். ஐயோ